அடிலாம் மாடனே ஒரு சட்டி மண்ணலி கொட்டுறதுக்கு அந்த நெடுவாளிக்கு இம்புட்டு நேரமாட்டி எப்போ போனவன் இன்ன வரை ஆளை காணமே என்ன அக்கா. நம்ம தான் வேலைக்கு வந்தது மாதிரி மண் வெட்டவும் மரம் வெட்டவும் தெரிகிறோம். அவன் நல்ல பிக்னிக் வந்தது மாதிரி ஒவ்வொருத்தரையா உட்காந்து அவங்க வீட்டு கதை சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்டுட்டு வரா. எடி மாடனே அவ என்னமோ பண்ணிட்டு போறான். நீ சட்டியை காட்டு, உனக்கு மண்ணள்ளி போடுறேன், நீ கொண்டு உன் கொட்டிட்டு வாப்போ. அள்ளி போடுங்கம்மா மசன் வேலை பார்க்கமா, டக்குன்னு அள்ளி போடுங்கம்மா. என்னம்மா வேலை பார்க்குறீங்க இந்தாட்டி நெடுவாளி, எண்ணியாரம் போயிட்டு எண்ணியாரம் வர போனமா வந்தமான்னு இருக்க மாட்டியோ? மணிக்கணக்கா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கி என்ன? ஏக்கா போகிற வழியில் ஒரு ஃபேனோட தொல்லை தாங்க முடியலை. ஒரு தாத்தா நின்றுக்கிட்டு எட்டி நெடுவாளி உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும், எட்டி நெடுவாளி நீ அந்த காலத்திலே பிறந்திருந்தா உன்னையத்தையும் கட்டியிருப்பேன் அப்படி இப்படின்னு ஒரே அன்பு தொல்லையில் என்னைய மகளை வச்சுட்டாரு பார்த்துக்கிறங்க. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து மொக்கப்பட்டுட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டேன்ல. சரி மண்ணள்ளி போடுங்க. சி இந்த மடவுனா எப்படிலாம் மாடனா தெரிஞ்ச புள்ள நம்மளோட சேர்ந்து வந்து வயக்காட்டிலையும் வரப்பு காட்டிலையும் 100 நாள் வேலை பார்க்கவும் தெரியுது. இங்கே பாரு, அதுவே அப்படி வேலை பார்க்குது. இந்த எரும மாடு நெடுவாளி இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கேட்டி. ஏக்கா அந்த தாத்தா எவ்வளோ ஃபீல் பண்ணி என்னைய ரசிச்சாரு தெரியுமா? அவர் ஃபீல் பண்ணதெல்லாம் உட்காந்து கேட்காம நான் எந்திரிச்சு வந்தேன்னா என் ஆத்மாவே சாந்தி அடையாதுக்கா, சாந்தி அடையாது. அரமெண்ட நெடுவாளி, செத்து போனவங்களுக்கு தான் ஆத்மா சாந்தி அடையணும். நீ உசுரோட தானே இருக்க, சாக எதுவும் புரியா? உன் ஆத்மா எதுக்கு சாந்தி அடையணும்? இங்கே பாரு ரோசாப்பூர் ரவிக்கக்காரி, உன்னைய பார்த்து எந்த தாத்தாவும் நீ அழகா இருக்க, நீ அந்த காலத்திலேயே பிறந்திருந்தீங்கன்னா உன்னைய கட்டியிருப்பேன்னு சொல்லலைல. அந்த பொறாமையில் நீ பொங்காத சரியா? என் அழகுல மயங்கி அந்த தாத்தா எவ்வளோ வர்ணிச்சாரு தெரியுமா? சா, வாட் அ கிரேட் மேன், வாட் அ கிரேட் கிராண்ட்ஃபா. இப்போ என்னடி நெடுவாளி மோசம் போச்சு? அந்த தாத்தாக்கு நீ 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே? சீ அது பாவம். அது அந்த பாட்டிக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அதை நான் செய்ய மாட்டேன். ஏக்கா அன்னைக்கிலேக்கா அந்த பாட்டி மட்டும் உசுரோட இல்லைன்னா நம்ம நெடுவாளி அந்த தாத்தாவை 2ஆம் தரமாக கட்டுனாலும் கட்டுவா போல் இருக்கே. சரி இப்படி நெடுவாளியை வச்சு பேசி நேரத்தை ஒப்பைத்தலான்னு பார்க்குறியோ வனசாக்கா? ஒழுங்கா மண்ணள்ளி போடு. தூக்கிக்கிட்டு போட்டி நெடுவாளி, அங்கனக்குள்ளே போய் உட்காந்து ஏதாவது கிளடி கட்டிட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருக்காம மண்ணள்ளி கொட்டினமா வந்த மண்ணிரு சரியா? நான்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதே கதை பேசுறதுக்கு தான். பேசாதேன்னா என்ன செய்யுது? என்னடி மாடனே ஒரு சட்டி மண்ணள்ளி கொட்டினதுக்கே ஓன்னு உட்காந்துட்டு என்ன? அங்கே பாருட்டி நெடுவாளி, இன்னைக்கு சூப்பரண்டு வரவே இல்லை. வா இப்படியே ஓப்பி அடிச்சு நேரத்தை ஒப்பி தருவானே. வெரி குட். என் இனமடி நீ, என் இனம். எக்கா சூப்பரண்டு ஆள் வரவே இல்லையா? வாக்கா கொஞ்ச நேரம் அந்த கருவமரத்து தூரில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான். எட்டி நெடுவாளி, எனக்கும் குனிஞ்சு நம்பட்டி எடுத்து வெட்டி இடுப்பெல்லாம் வலிக்கத்தான் செய்யுது. நம்ம வாட்டில் அங்கிட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சூப்பரண்டு வந்துட்டாருன்னா, ஐயோ இன்னைக்கு வேலை பார்த்ததுக்கு காசு கொடுக்காம போயிட்டாருன்னா என் மாமியா என்னைய கொன்றுவாளட்டி. ஆட அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாக்கா. இப்போ தான் ஸ்கூல் புள்ள டீச்சருக்கு பயந்தது மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கேன் என்ன? அட வாங்க பார்த்துக்கலாம். எந்திரிங்க ஏன் மாடனை எந்திரிட்டி. பத்தியில நான் வர்றதுக்குள்ள எல்லாரும் வந்து இடத்த பிடிச்சிட்டீங்களே. இப்போ நான் எங்கிட்ட உட்காருவேன்? உங்க தலையில ஏறி உட்காருவேன்? ஆமாம் 2 கட்சிகள் போடுற மீட்டிங் சட்டசபை இது. இதில் நாங்கள் வந்து இடத்த பிடிச்சிட்டோம், உனக்கு இடம் கிடைக்காம போயிடுச்சு. ஆட வந்து நம்ம அரத்து தூரில் உட்காருக்கா. எனக்கு இந்த சூப்பரண்டு வேற வந்துருவாரோன்னு பயமா வேற இருக்குட்டி. அட நீ வேற இப்படி சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி எந்திரிக்க வச்சிருவ போல் இருக்கே. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறிய. நம்ம சும்மா தானே உட்காந்துருக்கோம். நம்ம 4 பேரும் சேர்ந்து அந்தாச்சரி விளையாடலாமா? அடியில அண்ணாச்சி பூலா இங்க எங்கிட்ட கிடைக்க மாடனே. லூஸ் அன்னைக்கிலேக்கா அந்தாச்சாரி விளையாட்டுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ அன்னாசிப்பூ மல்லிகைப்பூ கனாமரப்பூன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எக்கா அந்தாச்சரினா பாட்டு சொல்லி விளையாடுவோம்ல நம்ம சின்ன பிள்ளைல. அந்த பாட்டு சொல்லி விளையாடுறத இவளுக்கு எப்படி சொல்றாளுங்க? ஓ பாட்டு சொல்லி விளையாடுறதா? அதுக்கு தான் இவளுக்கு இப்படி பேர் வச்சிருக்காளுகளாக்க. சரி டி, பாட்டு சொல்லி விளையாடுறதுனா யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க. அவங்க முடிகிற எழுத்துல இருந்து இன்னொருத்தவங்க பாட்டு தொடங்கணும். அதானே அந்த விளையாட்டு தானே சொல்றிய? ஆமாம் சரி மொத பாட்டு நான் பாடட்டா? என்ன பாடுறது? மலையோரம்மாங்குருவிம்மா வெள்ளையில் பாட்டெழுதி பாடுதம்மா, எம்மக்கு ராசி உன்வரவை ராப்பகலா எம்மனது தேடுதம்மா. மாமான் தான் முடியுது. அன்னைக்கிலேக்கா மாலை ஒரு பாட்டு ஆரம்பி. மாமா உன் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன், ஏமானே உன் அழக நெஞ்சுக்குள்ள பாட்டா சக்கி வச்சேன், ஏ மாமா உன் பேர. ஆத்தாடி அன்னைக்கிலேக்கா விளையாட்டுல கூட மாமாவை விட்டு கொடுக்காது. எப்போ பார்த்தாலும் மாமான்னு. சரி விடுங்கட்டி. பேரன் முடிஞ்சிருக்கு, ரால முடிஞ்சிருக்கு. ரால என்ன பாட்டு இருக்கு? இந்த எஜமான் படத்துல கூட ரஜினியும் மீனாவும் ஒரு பாட்டு ஆடுவாங்களே, அந்த பாட்டு என்ன பாட்டு? ராக்கு முத்து ராக்கு ராக்கடிய சூட்டு காப்பு தங்க காப்பு வள காப்பு என்னமோ வரும்தா. சரி அப்புறம் என்னது? வேளாண்டி பால்பாண்டி வேட்டியை கட்டுங்கடா
அடி மூக்கு முத்தம்மா, உன் நாக்கு சுத்தம்மா, வானவராயனுக்கு ராணிக்கு வாரிசு வந்தாச்சு. வானவராயனுக்கு ராணிக்கு வாரிசு வந்தாச்சு. அப்படி தாண்டி எனக்கு தெரியும். இத்துடன் மாலை 6 மணி செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் செய்திகள் காலை 6 மணிக்கு தொடரும். ஆளை பாரு, நியூஸ் வாசிக்கிறது மாதிரி வாசிச்சுப்புட்டு பாட்டு பாடுதான் பாட்டு. சரி சரி, ராக்குமுத்து ராக்குன்னு ஏதோ நியூஸ் வாசிச்சு முடிச்சிருச்சு. ராக்குமுத்து ராக்கு எடியே மாடனே கூல ஏதாவது பாட்ட ஆரம்பிட்டி. குறை ஒன்றும் எல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் எல்லை கண்ணா, குறை ஒன்றும் எல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் எல்லை, குறை ஒன்றும் எல்லை. ஏத்த மாடனே கொஞ்சம் நிறுத்துத்தான். ஆளுகளையும் சைஸுகளையும் பாரு. பாட்டு பாட சொன்னா என்னமோ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாவான். ஏண்டி கருவு மருத்துவத்தூரில் உட்காந்து பாடுற பாட்டாட்டி இதெல்லாம்? ஐயா ஐயா, சரியான மெண்டல்களோட சேர்ந்துக்கிட்டு அந்தாச்சரி விளையாடணும்னு நினைச்சேன் பாரு. என்னைய சொல்லணும். சரி சரி டி நெடுவலி, 4 வீட்டுல யார் நல்லா பாடுனான்னு சொல்லு, அவங்களுக்கு முதல் பரிசு கொடுத்துருவோம். 3 நாதாரியுமே நல்லா பாடலை. நான் தான் அழகாக ஸ்வீட்டாக குயில் கூவுனது மாதிரி பாடினேன். அதுக்காக பரிசும் கொடுத்தா எனக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அந்த கருவக்காட்டில் பரிசும் கிடையாது, கொரிசும் கிடையாது. சரி சரி, இந்த விளையாட்டு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. யாருமே ஒழுங்காக பாட்டே பாடலை. இந்த அன்னைக்கிலேக்கா மாமாவை நினச்சி உருகி உருகி பாட்டு பாடும். அந்த அன்னைக்கிலேக்கா கூட இன்னைக்கு ஒழுங்காவே பாடலை. ஓகே, யாருக்குமே பரிசு கிடையாது. இது நெடுவாளி, கிச்சு கிச்சு தாம்பாலம் விளையாடுவோம் மாட்டி. இப்போ நீங்கள் 2 பேரும் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஓஹோ, நீங்கள் 2 பேரும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறதுனால எங்கள் ஊர் விளையாட்டு, கிராமத்து விளையாட்டு கிச்சு கிச்சு தாம்பாலம்னா என்னன்னு தெரியாமல் சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. கிச்சு கிச்சு தாம்பாலம்னா நான் என்னன்னு சொல்லி கொடுக்குறேன், சரியா? இதெல்லாம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸோட விளையாட்டு. அக்கா மன்னிக்கலிக்கா, ஓடி போய் குடுக்குடுன்னு மண்ணளிட்டு வா, ஓடியா பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடியானு என்னை ஏற்ற இந்த நெடுவாளி வேலை வாங்கிட்டே இருக்கிறது. இந்தாட்டி நெடுவாளி மண்ணே. வெரி குட் வெரி குட். இப்படி தான் சொல்கிற வேலையெல்லாம் அழகாக கேட்கணும், சரியா? அப்படியே கீழே வனசாக்க பக்கத்தில் கொட்டி வை பார்ப்போம். ஐயா கர்ம, இது என்னது? சின்ன பிள்ளை கணக்கா மண்ணள்ளி குமிச்சு வச்சு விளையாடுற விளையாட்டத்தான் சொன்னீங்களோட்டி கிச்சு கிச்சு தாம்பாலம்னே. இங்கே பாரு வனசாக்கா, இப்படியெல்லாம் நீ 90s கிட்ஸ் விளையாட்டெல்லாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தக்கூடாது, சரிதானா? அப்புறம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது 90s கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அப்புறம் கோவத்தில் பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கிலிக்கா நீ வந்து உட்கார், இந்த கழுதைகளுக்கு நம்ம 90s கிட்ஸோட விளையாட்டை சொல்லி கொடுப்போம். இப்போ அந்த குமிச்சு வச்சுருக்கோம்ல மண்ணை, இதுலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து இப்படி பரப்பி விட்டுக்க வேண்டும். இந்த அர்க்கலட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி, வேப்பங்குச்சியோ கருவக்குச்சியோ என்னமோ ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே கிச்சு கிச்சு தாம்பாலாம், கியா கியா தாம்பாலாம், மச்ச தாம்பாலாம், மாய தாம்பாலாம் சொல்லிட்டு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தேன். அப்புறம் அந்த பக்கம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த குச்சி எங்கனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக 2 கையும் வச்சு அந்த மண்ணுக்கிட்ட பொத்தணும். அந்த இடத்துல குச்சி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பாயிண்டு, அந்த இடத்துல குச்சி இல்லைன்னு வச்சுக்கவே நம்மளுக்கு தான் பாயிண்டு. அது பேர் தான் இந்த விளையாட்டு, கிச்சு கிச்சு தாம்பாலாம், கியா கியா தாம்பாலாம். அக்கா நல்லா இருக்கேக்கா அந்த விளையாட்டு. சூப்பராக இருக்கே. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எங்கள் ஊரில் நாங்கள் விளையாண்டதே இல்லை, பார்த்துக்குறேங்க. நாங்கள்லாம் ஸ்கிப்பிங்கு கொக்கோ அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்கோம். இந்த மாதிரி கிச்சு கிச்சு தம்பாலெல்லாம் விளையாண்டதே இல்லைக்கா. எங்கே நீங்களும் நெடுவாளியும் விளையாடுங்க பார்ப்போம். நெடுவாளி குச்சியை ஒழிக்க போகிறேன், கவனமாக பார்த்துக்க. கிச்சு கிச்சு தம்பாலம், கியா கியா தம்பாலம், மச்சு தம்பாலம், மாயமான தம்பாலம், கிச்சு கிச்சு தம்பாலம், கியா கியா தம்பாலம், மச்சு தம்பாலம், மாயமான தம்பாலம். நெடுவாளி கண்டுபிடி. இந்த இடத்துல தான் இருக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோயோ, அங்கனக்குள்ளே இல்லையா? நெடுவாளி மண்ணுக்கு கீழே நான் என் பக்கத்தில் ஒளிச்சு வச்சிருந்தேன் டி. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கனக்குள்ளே வச்சிருந்தேன்னு. சரி சரி, கிச்சு கிச்சு தம்பாலம் விளையாண்டதெல்லாம் போதும். சூப்பரட்டு வந்துருவாரு. வாங்க போய் வேலை பார்க்குற மாதிரி கொஞ்ச நேரம் நடிப்போம். என்ன வீடியோ பார்க்குற நண்பர்களே, இந்த விளையாட்டை பற்றிலாம் யார் யாருக்கு தெரியும்னே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்கம்மா. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் சேவ் பண்ணிடுங்க, சரியாம்மா? ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் நண்பர்களே.